ஆஃபீஸில் வந்து சில பேர் இன்வைட் பண்ணுவாங்கன்றதுக்காக அவங்க ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. ஆனா, அங்க போய் சாப்பிட மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தது என்ன அப்படின்னா, "இவன் பார்க்க நல்லாவே இல்ல. கருப்பா இருக்கான், கேவலமா இருக்கான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு நீ எதுக்கு லவ் பண்ற? அவங்க என்ன ஜாதியோ, என்ன மதமோ, எத கொண்டு வந்து எதோட சேர்க்க பார்க்குற?" இதெல்லாம் சொல்லும்போது, நான் ஏன் அத பண்ணக்கூடாதுங்க அந்த வயசு அப்போ. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் அத நான் பண்ணக்கூடாது? ஏன் இவனுக்கு என்ன? ஏன் இப்படி கருப்பா இருக்கவன லவ் பண்ணக்கூடாதா? கருப்பா இருந்தா வந்து யாருக்குமே பிடிக்கக்கூடாதா என்ன? உங்க மனைவியோட முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெய்லி டார்ச்சர், என்னமோ டார்ச்சர் பண்ணுவாங்க. டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. மைக்ரைன் தலைவலி வேறு, அவங்களுக்கு வீசிங் வேறு ரொம்ப அதிகமாகி அவங்க வந்து கால்நடை ஆய்வாளராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வேலைக்கு போக முடியாத நிலமை ஆயிடுச்சு. ரொம்ப அவங்களால ரொம்ப டார்ச்சர். அப்புறமா சமைக்காமல் விட்டாங்க சார் வீட்டில். நானும் பையனை எப்படி சாப்பிடுவேன்? எங்கள் அம்மா வீட்டில் விட்டேன். என் பையனுக்கும் எனக்கும் சாப்பாடு கிடையாது. ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்லாம், டெய்லி எப்படி சாப்பிட முடியும்? திரும்ப நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். இன்னும் 10 வருஷம் ஆகுது கரண்டியை பிடிச்சி.